வாழ்வின் இனிமை இறைவனை உள்ளத்தில் அனுபவித்து அதனை வாழ்வாக்க எனக்கென்று உள்ளதெல்லாம் இழப்பதே என் வாழ்வின் இனிமை என்று வாழ்ந்த நம் அன்னையின் அழகிய ஆன்மீகம் உள்ளத்தில் சுடராகி ஒளி வீசிட இம்மாதம் சிறப்பாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அந்த அழைப்பினை உள்ளத்தில் உணர்ந்தவர்களாய் இஜெப வேளையில் இணைவோம். பற்றற்ற நிலையில் நம்மை வாழ அழைத்த தந்தை, எல்லாம் உனக்கென தருகிறேன் என்று தந்த மகன், உன்னை கடந்து நீ பயணிக்கும் போது உன்னை வழிநடத்துவேன் என்ற தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நம் வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும், நாம் திரும்பும் ஒவ்வொரு திசையிலும், நம் செயலின் ஒவ்வொரு விசையிலும், நமது உள்ளம் இறையன்பால் மீட்டும் ஒவ்வொரு இசையிலும் இறைவன் உள்ளிருக்கிறார், உடனிருக்கிறார் என இமைப்பொழுதும் மறவாது மறையாத அன்பை உள்ளத்தில் சுமந்து கருவில் சுமந்து இன்று நம் மாதிரியாக திகழும் நம் அன்னையை போற்றி இஜெப வேளையில் இணைவோம். இப்பாடல் வழி
அன்னையின் பிறப்பு நம் எல்லோருக்கும் சிறப்பு. இத்தகைய சிறப்புமிக்க நாளை கொண்டாட ஆவலோடு நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கும் இந்நாட்களில் சிறப்பாக இன்று 2ஆம் நவநாள் மையக்கருத்தாக தூயோரும் மாசற்றவருமான மக்களினத்தின் துவக்கமான மரியா என்ற தலைப்பினை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். நம் அன்னை மரியா தந்தை கடவுளால் பிறப்பதற்கு முன்பே தூய்மையாக்கப்பட்டவர். மீட்பின் முதல் கனி அவர். மாசுமறுவற்ற கரைதிரையில்லா தூய வெண்லீலி மலர் அவர். பாவ மாசின்றி பிறந்தது இறைவன் அவருக்கு அருளிய கொடை. மாசின்றி வாழ்ந்தது இறைவனின் அருளுக்கு அவர் அளித்த பதில். மாசின்றி வாழ்ந்ததுதான் அவரின் சிறப்பு. நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் உருவாகும் முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். இறைமக்கள் அனைவருமே தூயோராக மாசற்றவராக வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்று தூய பவுலடிகளார் கூறுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் முன்னோடியாக திகழ்பவர் அன்னை மரியா. தான் தூயவராக வாழ்ந்தது போல் நாமும் தூயவர்களாக மாசற்றவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நம் அன்னையின் தூய்மையை உள்ளத்தில் உணர்ந்து பார்ப்போம். தூய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனை காண்பர் என்ற இயேசுவின் சொற்றொடர்கள் அன்னையின் வாழ்வில் உண்மையாகிறது. தூய்மையான உள்ளமாக நமது இதயங்கள் உருமாறிட அழைக்கப்பெறும் நாம், பாவம் சூழ்ந்து நிற்கும் உலகில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சற்று அலசி பார்ப்போம். பாவமா, அது என்ன என்று கேட்டு தான் விரும்பும் எதையும் செய்வதில் இன்பம் காணும் இன்றைய உலகிற்கு நமது தூய்மையான வாழ்வு சவாலாக இருக்கிறதா? இன்று துறவற உலகிலும் கூட பாவ உணர்வு குறைந்து தவறு செய்துவிட்டோம் என்ற உணர்வு இல்லாமல் இறைவனிடமும் பிறரிடமும் மன்னிப்பு கேட்க தயங்குகிறோமா? நம் குழுவில், சபையில், சமுதாயத்தில் தவறுகளை சுட்டிக்காட்டும் இறைவாக்கினர்களாக நாம் வாழ்கிறோமா? உலகம் தூய்மை பெற ஜெபிக்கும் நாம் முதலில் தூயோராக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். வாழ்வினால் நமக்கு முன்மாதிரியாக நிற்கும் அன்னை மரியிடம் நம்மையும் இவ்வுலகையும் சமர்ப்பணம் செய்வோம். அன்னையின் பக்தர்களாக, சீடர்களாக வாழ துடிக்கும் உள்ளங்கள் அத்தனையும் அவரின் வாழ்வில் மிளிர்ந்த தூய்மையை தங்கள் வாழ்வாக்கிட அன்னையிடம் அருள் வேண்டுவோம். நாடுகளுக்கிடையே போர், மதவெறி, வன்முறை போன்ற காரணங்களால் மக்கள் பல்வேறு விதங்களில் அவதியுறுகின்றனர். தனது சொந்த நாட்டையும் உறவுகளையும் இழந்து தனித்து நிற்கின்றனர். தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலளிக்கும் கரமாக மாற நாம் அழைக்கப்படுகின்றோம். நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சவால்களில் இறைக்கரத்தை தேட அழைக்கப்படுகின்றோம். இறை மகனை காப்பாற்ற விரைந்து சென்ற அன்னையைப் போல நமது சபையின் தனிவரமாகிய கருணையை வாழ்வாக்கி விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளித்து இறைக்கரம் நோக்கி பயணிக்க நம் அன்னை இன்று நம்மை அழைக்கிறார். நமது தேடல் எத்தகையது? நமது பயணம் எத்தகையது? நமது இலக்கு எதை நோக்கி செல்கின்றது என்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். விவேகத்தோடு, இறை துணையோடு வாழ்வின் யதார்த்தமான சவால்களை எதிர்கொண்டு நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்வித்து இறை வழியில் செல்ல அன்னையின் அருளை இறைஞ்சுவோம். நாம் எத்தகைய பாதுகாப்பு வேண்டி நாம் நமது வாழ்க்கை பயணத்தில் செல்கின்றோம்? நமக்கென்று எதுவுமே நிரந்தரமில்லை, உண்மைதான். ஆனால் சாதனை இல்லாத பயணத்தை தவிர்த்துவிட்டு ஒரு பாதுகாப்பு வட்டத்தை நமக்கென வைத்து கொண்டு தேவையில்லாதவைகளை நமது வாழ்க்கை பயணத்தில் சுமக்கின்றோம். உண்மைதானே? சிந்திப்போம். பிறர் கூறும் எதிர்மறையான வார்த்தைகளை அதிகமாக உள்வாங்கி நாம் நமது பயணத்தை பயணிக்கும்போது
குழுவோடு இணைந்து பயணிக்காத தருணத்தின் போது நமது இலக்கு மக்களின் பாதுகாப்பு வாழ்வுக்கு நற்பாதைகளை அமைத்து தராத போது நமது துறவு அர்ப்பண பயணத்தில் அர்ப்பணத்தின் புனிதத்தை உணராத போது நமக்கு நாமே அக விடுதலை பெற நம்முள் நேர்மறையான எண்ணங்கள் வளர்ந்து எழ அருள் வேண்டி இப்பாடலில் இணைவோம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. இன்றைய சமுதாயத்தில் அன்னையின் பாதுகாவலை உணர எத்தனையோ உள்ளங்கள் அன்னையின் அரவணைப்பை நாடுகின்றனர். கருவிலேயே சிதைக்கப்படும் பெண் குழந்தைகள், பிறந்தவுடன் தூக்கி எறியப்படும் குழந்தைகள், தெருவோரச் சிறுவர்கள், சிறுமியர்கள், பெண்கள், ஆதரவின்றி தவிக்கும் முதியவர்கள், இயற்கை சீற்றங்களால் தனது வாழ்க்கையை, வீடுகளை, தன்னுடைய குடும்ப உறவுகளை இழந்து வேறு இடங்களுக்கு தஞ்சம் புகுந்து வாழ்வது அறியாது தவிக்கும் மக்களை நம் வியாகுலத்தாய் பாதுகாத்து வழிநடத்த வேண்டி உருக்கமாய் ஜெபித்தவர்களாய் எரியும் விளக்குடன் அன்னை மரியின் முன் சென்று அர்ப்பணிப்போம்.
வழியாக இறைவன் நம் தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, உம் ஊழியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.